வணக்கம். அன்புக்கு பஞ்சமி. ஒரு தம்பதியை பார்க்குறோம். நம்ம நண்பருடைய மனைவி அல்லது உறவினருடைய அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு தம்பதி அப்படின்னு பார்க்குறோம். இல்லை ட்ரெயினில் நம்ம பயணம் பண்ணும்போது அப்படி பார்க்குறோம். அப்படின்னும்போது பேசிகிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சுவோம், அந்த குழந்தைய பார்ப்போம். அப்போ ஒரு சூழ்நிலையில் குழந்தை அப்படியே உங்களை உரிச்சு வச்சுருக்கானே அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம் இல்லையா? உங்கள் சாயல் அப்படியே இருக்கே, உங்கள் அம்மா மாதிரி இருக்கு, உங்கள் அப்பா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இங்கே சாயல்களில் சொன்னாக்க ரொம்ப பெருமையாக இருக்கும். என் பையன் பாலகுமாரன் கூட எங்கள் அப்பாவுடைய சாயலில் இருக்கிறான் அப்படின்னும், அதே போல் என்னுடைய மகள் மயூரி எங்கள் அம்மாவை போலவே இருக்கா அப்படிங்கிறதும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் அந்த சாயல்களுக்காக இந்த வீடியோ கிடையாது. எனக்கு தெரிந்து என்னுடைய தோழி ஒருத்தி, நான் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல அவளும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. நான் 2 பேரும் ரொம்ப ஒரு கட்டத்தில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, ஒரு புரிதல் இருந்தது. நல்ல ஒரு தோழியாக எனக்கு இருந்தால், நல்ல ஒரு ஸ்நேகிதனாக நான் இருந்தேன். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தோம். பல வருடங்களுக்கு பிறகு அப்படியான ஒரு நட்பில் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, சாப்பிட்றதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ போயிருக்கும்போது தான் அவங்க கணவரை நான் வழியில் சில சமயம் அலுவலகத்தில் கூப்பிட்றதுக்கு வருவார். அப்போ நான் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். நானும் அவருடைய கணவரும் சேர்ந்து டீ சாப்பிட்ருக்கோம், காஃபி சாப்பிட்ருக்கோம், அப்படிலாம் இருந்திருக்கு. ஆனால் அவங்க வீட்டுக்கு போனதுங்கிறது அதுதான் முதல் முறை. அப்போ தான் அவங்களுடைய மகளை நான் பார்த்தேன். அப்போ அந்த மகள்கிட்ட நான் மடியில் உட்கார வச்சுக்கிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். நான் சாப்பிடும்போது அவளுக்கும் ஊட்டி விட்டேன். அவள் துருன்னு இருந்தால் என்கிட்ட ரொம்ப அழகாக ஊட்டிக்கிட்டா அந்த குழந்தை அப்படின்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா அவள் கிளம்பி போயிட்ட பிற்பாடு குழந்தை அச்சு அசலாக துருன்னு உங்களை மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உடனே சில ஃபோட்டோஸ் இன்னும் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோஸ், அப்போ 1ஆவதோ என்னமோ, இன்னும் சின்ன வயசில் அடுத்தடுத்த ஸ்டேஜிலலாம் இருக்கிற ஃபோட்டோலாம் காமிச்சு, இப்போ யாருடைய சாயலில் இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய தோழி என்கிட்ட கேட்டேன். அப்படி கேட்கும்போதே எனக்கு பயம் வந்துருச்சு. அப்போ நம்ம தப்பாக சொல்லிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூர்ந்து ஒவ்வொரு புகைப்படத்தையும் பார்த்துட்டு, கண்ணெல்லாம் பார்க்கும்போது உங்கள் வீட்டுக்காரர் மாதிரி இருக்குது, உதடு கண்ணம்லாம் பார்க்கும்போது இப்படி இருக்குது, உங்கள் சாயலில் இருக்குது, அப்படி இப்படின்ற மாதிரி நான் ஏதோ பேலன்ஸ் பண்ணினேன் அப்படின்னு தான் சொல்லணும். என்னால் டக்குன்னு அனுமானிக்க முடியலை, தெரியலை எனக்கு. அப்போ யதார்த்தமாக அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது, இது வரைக்கும் நம்ம அலுவலகத்தில் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், ஏன் இந்த ஏரியாவில் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த குழந்தை நாங்கள் அடாப்ட் பண்ணின குழந்தை, தத்தெடுத்த குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. குழந்தை பிறக்காது அப்படின்னு டாக்டர்கள் சொல்லிட்ட உடனே நாங்கள் வந்து காத்திருக்கலை. குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம காத்திருக்கிறதுலையோ தவம் கிடைக்கிறதுலையோ அர்த்தம் இல்லை. நம்ம ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு உடனடியாக வந்துட்டு, முறைப்படி என்னென்ன விதமான முறையிலெல்லாம் தத்தெடுக்கணும், அதுக்கு சட்டத்திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் அடுத்த 2 மாதத்துக்குள்ளார எல்லா விஷயங்களையும் சேகரித்து, நாங்கள் எங்களுக்கு குழந்தை பிறக்காது, அதனால் இந்த குழந்தைய நாங்கள் தத்தெடுத்துக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ஆசிரமத்தில் எழுதி கொடுத்து, அப்படி ஒரு பிறந்த குழந்தைய 15 நாள் ஆன குழந்தைய நாங்கள் தத்தெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல அது ஒரு சினிமா மாதிரி எனக்குள்ளார அப்படியே அது விரிந்து எனக்குள்ளார ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திச்சு. வழக்கமாகவே அந்த தோழி மேலே எனக்கு ஒரு மிகுந்த மரியாதை உண்டு அப்படின்னப்ப இந்த மரியாதை இன்னும் எனக்கு கூடுதலாக ஆக ஆரம்பிச்சிது. அப்போது இது வரைக்கும் அவங்களுடைய அப்பா அம்மாவை தவிர மற்ற சொந்த பந்தங்களுக்கு கூட இப்படி ஒரு குழந்தை தத்தெடுத்தது தெரியாது. உறவுக்காரர்கள் மத்தியில் தெரியாது, அலுவலகத்தில் தெரியாது. இதுக்காகவே அவங்க இந்த ஏரியாவுக்கு வேற ஒரு ஏரியாவுக்கு மாறி வந்து ஒரு புது வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே கேட்டாக்கா எங்கள் ஊர் திருநெல்வேலியில் போய் நான் குழந்தை பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே வந்து கேட்குறவங்கள்ட்ட அந்த ஏரியாவில் இருக்கும்போது குழந்தை பிறந்துச்சு, நான் ஊருக்கு போயிட்டு பிரசவத்துக்கு இருந்துட்டு அடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் ராம்ஜி உன்கிட்ட சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்.
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் இந்த வீடியோவில் நான் ஊர் பெயரையும் குறிப்பிடலை, ஏரியா பெயரையும் குறிப்பிடலை, அவங்களுடைய பெயரையும் நான் குறிப்பிடலை. எனக்கு எனக்குள்ளார ஒரு பெரிய பிரமிப்பு ஏற்பட்டது. என்னுடைய சித்தப்பா மாதவன் அப்படின்னு பேர், எங்கள் அப்பாவுடைய தம்பி. அவருக்கு மங்களம் அப்படின்னு ஒரு மனைவி. அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த 4வது நாள் அவங்க இறந்து போயிட்டாங்க. மங்களம் சித்தி, என்னுடைய மங்களம் சித்தின்றவங்க இறந்து போயிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு புவனா அப்படின்னு பேர் வச்சு 1.5 வயசு வரைக்கும் எங்கள் அம்மா தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. என்னை விட 1 வயசோ 2 வயசோ கூட அந்த புவனாங்கிற அந்த குழந்தை. ஆனால் அந்த குழந்தையும் ஜன்னி அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. அதற்கு பிறகு சின்ன வயசில் மனைவியையும் குழந்தையும் பறி கொடுத்துட்டானே அப்படின்னு எங்கள் மாது சித்தப்பாவுக்கு இன்னொரு குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ராஜம் சித்தி, எங்கள் சித்தி பேர் ராஜம். ராஜம் சித்திக்கும் மாதவனும் எங்கள் சித்தப்பாவுக்கும் கல்யாணம் ஆணுச்சு. பல வருடங்கள் ஆகியும் கூட அவங்களுக்கு குழந்தை பிறக்கலை. எங்கள் சித்தப்பா ஹைகோர்ட்டில் கிளர்க்காக இருந்தார். அதே போல் எங்கள் சித்தி ராஜம் சித்தி சென்னையில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தாங்க. 2 பேருக்கும் நல்ல கௌரவமான சம்பளம்லாம் இருந்தது. கிட்டத்தட்ட நான் 5வது படிக்கும்போதே சென்னையில் ஆதம்பாக்கத்தில் ஒரு வீடு வாங்கி நல்ல வசதிகள் குறைவில்லாமல் வாழ்க்கை அப்படின்ட்டுலாம் இருந்தது. ஆனால் எங்கள் சித்தி என்ன பண்ணிட்டாங்க, குழந்தைய தத்தெடுத்துக்கவும் இல்லை, நமக்கு குழந்தை இல்லையே, நம்ம அண்ணன் பையனையே நம்ம குழந்தையாக பாவித்து அன்பு காட்டுவோம், சொத்து பத்தெல்லாம் விட்டுருங்க, அன்பு காட்டுவோம் அப்படின்னு அன்பு காட்டவும் இல்லை. அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்குள்ளார ஒரு சண்டையை ஏற்படுத்தி இனி எங்கள் வீட்டு வாசப்படியை மிதிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் சித்தப்பாவுக்கும் ஒரு சண்டை ஒன்று ஏற்படுத்தி பிரிவுக்கு வழிவகுத்துருச்சு. இதுக்கு சுற்றி இருந்த சொந்தக்காரங்க எல்லாம் இந்த பிரிவை ரசித்தாங்க. இதெல்லாம் நல்லது தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் சித்தப்பாவுக்கு உண்டான கொல்லியவே நான் போட முடியல. இதை பற்றி நான் முன்னாடியே கூட ஒரு வீடியோவில் நான் பேசியிருந்தேன். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே எங்கள் சித்தப்பாவுக்கு கோவிந்தா கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் கொல்லி போடுறது அப்படின்னு இருந்தது. ஆனால் தனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு தெரிந்த அந்த ஜோடி, அந்த தம்பதி உடனடியாக ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டாங்க. அதுவும் பிறந்து 2 மாதங்களே ஆன ஒரு குழந்தைய, அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைய தத்தெடுத்துட்டாங்கன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். தயவு செய்து குழந்தை இல்லையே, நமக்கு ஒரு குழந்தை பிறக்கலையே அப்படின்னு தவிப்பும் ஏக்கமும் கண்ணீரும் கவலையுமா இருக்கிறவங்க மருத்துவ சிகிச்சைக்கெல்லாம் பிறகு ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. நம்ம வாழ்க்கையில் இனி குழந்தை இல்லை, அதனால் என்ன பரவாயில்ல, பெற்றால்தான் பிள்ளையா. எத்தனையோ குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்குறவங்கெல்லாம் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் காரைக்குடி, செட்டிநாடுன்னு சொல்லப்படுகிற காரைக்குடி பகுதியில் ஸ்வீகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம், தத்து கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. அது பாரம்பரியமாகவே அங்கே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். குழந்தை இல்லைனாக்கா ஒரு வீட்டில் அப்படின்னு. இதே போல் இன்னொரு விஷயத்தையும் நான் அந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதை அடுத்தடுத்த வேறு தருணங்களில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். குழந்தையை எப்படி தத்தெடுத்துக்கிட்டது அப்படிங்கிறத சைலண்ட்டாக யாருக்குமே தெரியாமல் தத்தெடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தைக்கு 22 வயசு ஆகிடுச்சு. அன்றைக்கி நான் பார்த்த அந்த குழந்தைக்கு இப்போது 22 வயசு ஆகிடுச்சு. இது வரைக்கும் அந்த குழந்தை ஒரு ஹோம்லேருந்து எடுக்கப்பட்ட குழந்தை, ஒரு அனாதை குழந்தை, தத்தெடுத்துக்கிட்ட குழந்தை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த ஊர்க்காரங்களுக்கும் சொந்த ஊரை சேர்ந்தவங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. இப்படிப்பட்ட உலகத்தில் அன்புக்கு பஞ்சம் இருக்குமா என்ன? வணக்கம்.